ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நாங்கள் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுட்டு 2 வரமிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பல்லாரி வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான உப்பு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எங்களுக்கு தேவையான உப்பு நாங்கள் வந்து போட்டுக்குவோம், கொஞ்சோண்டி போட்டிருக்கோம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடணும். அரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் குறன்னு இருக்கணும், பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. இப்போ வந்து ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து போட்டுட்டு அது வந்து கொஞ்சம் சூடாகணும். சூடான பிறகு வந்து கொஞ்சம் கடுகு வந்து போடணும். கடுகு போட்டு சூடான பிறகு தான் போடணும். கடுகு இப்போ போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு 5 கருவேப்பிலை அந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடணும். இப்போ அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் அது கூடயே ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கணும். நல்லா கலரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குறன்னு இருக்கணும். நல்லா கிண்டி விட்ட பிறகு நல்லா சூடாகணும். கிண்ட பிறகு கிண்டிட்டு அப்படியே விட்டுறலாம். கிண்டிகிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுறணும். இப்போ வந்து சைடு ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணிக்கணும். பொடிசாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் வந்து போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அந்த இதில் அரைச்சி இந்த மாதிரி இதில் போட்டு வந்து நல்லா கிண்டிக்கிடணும். ரெண்டுமே நல்லா மிக்ஸாக ஆகணும். அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொதிச்சு வரணும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் தோசை ரெடி. அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். தேவையான தண்ணி வந்து ஊற்றி ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சட்னி ரெடி. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். சட்னி ரெடி. இப்போ சாப்பிட போகலாம்.